இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? டேய் என்னடாச்சு? என்கிட்ட ஏன் கேக்குற? இதோ நிக்கிறாரு உன் மூத்த புள்ள, அவரே கேள. டேய் ராஜுவா, என்னடாச்சு? என்னன்னு மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா? மீனா, உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீ தலையிடாத. மீனா, நீ ஏன் தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? போதுண்ணே, போதும். உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்ததும் போதும், இப்படி நஷ்டப்பட்டு நிக்கிறதும் போதும். துவாரகேஷ், அவரு ஒண்ணு உன்கிட்ட வேலை கேட்டு வரல. நீயே தான் கூட்டிட்டு போய் வேலை போட்டு கொடுத்த. உதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு அதையே சொல்லி காட்டுறது சரியில்லை. அண்ணி, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. டேய் என்னதாண்டா நடந்தது சொல்ல? உன் மூத்த மகனால ஹாஸ்பிட்டலுக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். டேய் என்னடா சொல்ற? இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதம்மா, உன் பிள்ளைய கேட்டுக்கோ. டேய் ராஜுவா, இவ சொல்றதெல்லாம் நிஜமாடா? 2 லட்சம் ரூபாய் நஷ்டமா? ஏதாவது பேசுங்க. உங்க தம்பி சொல்றது உண்மையா? எப்படி பேசுவாரு? முழுசா 2 லட்சம் ரூபாய் போச்சு. கருணாகர மாமாட்ட நான் என்ன சொல்லுவேன்? துவாரகேஷ், ஏதாவது புரியுற மாதிரி சொன்னதானப்பா எல்லாருக்கும் புரியும். சரி, துவாரகேஷ் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க இவர்கிட்ட செக் வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. சார், எதுக்கும் எம்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்களே சார். சீனோ, நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, செக்கை வாங்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அந்த ஆள் கொடுத்தது போலி செக். அந்த பேங்க்ல அவனுக்கு அக்கௌண்டே இல்லையா. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு அப்படிதான் யாரோ ஒரு பேஷண்ட்டுக்காக டாக்டர்கிட்ட மறைச்சிட்டு இருக்க. இப்போ ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை மீறி பேஷண்ட் கிட்ட செக் வாங்கியிருக்க. செக் பவுன்ஸ் ஆகி 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். இனிமேல் அவனை எங்கன்னு போய் தேடுறது? துவாரகேஷ், அவனை சும்மா விட்ட. செக் பவுன்ஸ் கேஸ் கொடுத்து கோட்டுக்கிடு. நீங்க வேற மாமா, அவன் கொடுத்தது போலி செக். அவனுக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா பரவாயில்ல, அவனுக்கு அக்கௌண்டே இல்லையா. ஐயோ, எவனோ ஃப்ராட் பண்ணதுக்கு உங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு? அண்ணி, கஸ்தூரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் கிட்ட செக் வாங்குற பழக்கமே கிடையாது. அண்ணன் தான் அநியாயம் எங்க நடந்தாலும் தட்டி கேட்பாரு. உள்ள வந்து குட்டையை குழப்பறது. அண்ணன் மட்டும் தலையிடாம இருந்திருந்தா அவர்கிட்ட செக்கே வாங்கியிருக்க மாட்டாங்க. பேஷண்ட்டுடைய அட்ரஸ் இருக்கும்லப்பா. அவன் கொடுத்த அட்ரஸும் ஃபேக் மாமா. நம்ம தலையில மொளை அரைக்கணும்னு வந்திருக்கான், செஞ்சுட்டு போயிட்டான். அதுக்கு அண்ணனும் உடந்த. எவனோ ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கான். அவன் கொடுத்த அட்ரஸ், செக் எல்லாமே ஃபோர்ஜரி. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தாலும் அதுக்கு உங்க அண்ணன் தான் காரணமா? ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு நீ பண்ற டார்ச்சர் தாங்கவே முடியல. உமா, தம்பி எதுவும் சொல்லாத. தப்பு முழுக்க என் மேலதான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே அவசரப்படுற. ஹாஸ்பிட்டல்ல ஹெச்ஆருக்கு என்ன வேலையோ அதை மட்டும் நீ பாரு. தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. என்ன மன்னிச்சிரு தம்பி. என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நானே சரி பண்ணிடுறேன். அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து பிடிச்சுக்க. அப்பா, சித்தப்பாவோட பணத்தை தொலைச்சிட்டீங்களா? உங்க அப்பா இப்ப தொலைச்சிட்டு நிக்கிறது பணத்தை இல்ல, நம்ம மானம் மரியாதைய. ராஜீவா, இனிமேலாவது நீ கொஞ்சம் கவனமா இருடா. பாருங்க, இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு நானே பொறுப்பேத்துக்கிறேன். இதோட இந்த விஷயத்தை விட்டுருங்க. இதுதான் சான்ஸ்னு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அண்ணி, பல பேர் வந்து போற இடத்துல இந்த மாதிரி 4 ஃப்ராட் வரதான் செய்வானுங்க. நாம தான் உஷாரா இருக்கணும். அதை தான் அண்ணன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். எவனோ ஏமாத்தின 2 லட்சம் ரூபாவை அண்ணன் கிட்ட வசூலிக்கிற அளவுக்கு நான் உன மனசாட்சி இல்லாதவன் இல்லை தம்பி. அந்த நஷ்டத்தை நானே ஏத்துக்கிறேன். அப்பதான் என் மனசு ஆறும். ஆனா ஒரு விஷயம்டா, தயவு செஞ்சு இந்த விஷயம் கருணாகர மாமாவுக்கு தெரிய வேணாண்டா. நீங்க எங்க தேவையில்லாம இறங்கி போறீங்க? எவன் ஏமாத்தினானோ அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவனை பிடிச்ச அந்த பணத்தை வாங்குங்க. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நஷ்டத்தை ஏத்துக்கிற அளவுக்கு உங்க தம்பி என்ன கொட்டியா குடுக்கறாரு. உமா, பிரச்சனையை பெருசாக்காத. அவங்களே சமாதானமா போயிடுவாங்க. பெத்த பொண்ணு முன்னாடி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல உமா, இத
இது நான் பண்ண தப்பு. எனக்கு இது தேவைதான். நான் மன்னிப்பு கேட்டுதாகணும். என்ன மன்னிச்சிடா தம்பி. நான் வேணும் உன் காலில் கூட. என்ன நீ ஏன் காலையில விழுந்துக்கிட்டு? உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த கோதல தான் கத்திக்கிட்டு இருக்கேன். பணம்லாம் ஒரு விஷயமான நீ தானே எனக்கு முக்கியம். அண்ணா இல்லப்பா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கெட்ட நேரம் ஏன் என்னை இப்படி சுத்தி சுத்தி அடிக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உப்பு வைக்கிறதுக்கு போனா மழை பெய்யுது, மாவு வைக்க போனா காத்தடிக்குது. எவனோ ஒருத்தனுக்கு பரிதாபம் பார்த்து நல்லது பண்ண போய் உனக்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டேன். இல்ல என்ன 2 லட்சம் ரூபாய் பணமான உன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டானே, வேற எந்த கோவமும் இல்லைண்ணே. அதை விட்டு நான் பாத்துக்கிறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருந்தேன். எனக்கு நீ தானே வேணும். போச்சு போச்சு அண்ணா. என்னங்க, உங்க தம்பி நல்லாவே டிராமா ஆடுறாருங்க. அவரை நம்பாதீங்க. ஹாஸ்பிட்டல்ல நடந்த விஷயத்தை இங்க வச்சு எதுக்குங்க பேசணும்? நம்பாதீங்க அவரை. தன்னை பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக உங்களை அவமானப்படுத்துறாரு. அவர் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தது உங்களை தூக்கி விடுறதுக்கு இல்லைங்க, உங்களை தலை கொனிய வைக்கிறதுக்கு. இதுக்கு மேல உங்க தம்பியை நீங்க நம்பினீங்க, அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாதுங்க. போடி. ராஜி, பஞ்சர் இல்லம்மா, ஏர் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்பாடா. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளோ? ஃபோன் பண்ணி கேட்டேனம்மா, அங்க போலியே. அங்க வந்தா ஃபோன் பண்ண சொல்லியிருக்கனே. அப்ப அவ மேல தப்பு இல்லைன்னா எதுக்கு நான் ஓடி ஒளியணும் அவ? ராஜி, இப்ப அவ மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது இல்லம்மா பிரச்சனை. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம தாம்மா பொறுப்பு. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீயும் நானும் தான் இருக்கோம். அவ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்ன ராஜி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஸ்னேகா இறந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறம்மா. அதெல்லாம் சரியில்லைம்மா. இல்லையே, நான் எப்பவும் போலதானே இருக்கேன். அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதை கேட்டு நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, நீயா தேவையில்லாம ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இல்லம்மா, ஆரம்பத்துல நீ கஸ்தூரி கிட்ட நல்லா தான் பழகிக்கிட்டு இருந்த. திடீர்னு என்ன ஆச்சுமா உனக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. இது பாரு, அவ நடவடிக்கையில நிறைய மாற்றம் இருக்கு. அவகிட்ட ஏதோ கண்டிப்பா ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்கு. அதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இத பாருமா, அவளை நம்மள நம்பித்தான் மாப்பிள்ள நம்ம கூட அனுப்பியிருக்காரு. இப்போ அவளை காணும்னா மாப்பிள்ளைக்கு என்னம்மா பதில் சொல்றது? சரி, நீ இப்பவே துவாரகேஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட. போன் எடுக்க மாட்டேங்கிறாரம்மா. திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு. ஒருவேளை தூங்கிட்டாரோ? இவ்வளவு சீக்கிரமாவா? அவர் தூங்குறதுக்கு லேட் ஆகும் என்ன?
சரிம்மா, எப்படியும் மிஸ்டு கால் பார்த்துட்டு மாப்பிள்ளை கூப்பிடுவாரு. நீ வண்டி எடுமா, அவளை போய் தேடலாம். பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேணாம் ராஜி, அவசரப்பட வேண்டாம். தேடி பார்ப்போம். அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்தாம்மா எனக்கு தோணுது. கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பா. வாமா, வண்டி எடு, போய் தேடுவோம். வாமா. சரி. மார்னிங் மாமா. மார்னிங் பா. மார்னிங் கா. குட் மார்னிங் பா. ஹாய் குஷி பாப்பா. படி. அக்கா, அண்ணா எங்க? உள்ள ரூம்ல தான் இருக்காரு. சாப்பிடுறியாப்பா? இல்ல, இதோ வந்துடுறேன். அண்ணே, அண்ணே, அண்ணன் வராரு. என்னண்ணே ரெடி ஆகாம இருக்க? ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு, கிளம்பு. இல்லை, நான் வரல துவாரகேஷ், நீ கிளம்பு. என்னாச்சுண்ணே? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கு. இனிமேல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரதா இல்லை. அப்படின்னா நான் என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன்ப்பா. நீ வேற யாரையா பார்த்துக்க, என்ன விட்டுரு. அண்ணே, நேற்று நடந்ததை இன்னுமா நினச்சிட்டு இருக்க? அது விடுண்ணே. 2 லட்ச ரூபா தானே, போனா போயிட்டு போகுது. மாமாட்ட நான் பேசிக்கிறேன். இல்லைப்பா, இனிமேல் நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறதில்ல. ஆனால் ஒன்று, அந்த 2 லட்ச ரூபா நஷ்டத்தை நான் அப்படியே விட்டுற மாட்டேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். அண்ணே, 2 நாள் 3 நாள் லீவ் எடு, ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. இல்லைப்பா, எத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, அந்த வேலைக்கு நான் திரும்ப வரதா இல்லை. டேய் ராஜீவா, உன் தம்பி எவ்வளவு இறங்கி வந்து பேசுறான், நீ ஏன்டா பிடிவாதம் படிக்கிற? அம்மா, யோசிக்காம ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த வேலைக்கு முதல்ல நான் போயிருக்கவே கூடாது. அண்ணனும் தம்பியும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறதுலாம் சரியா வராதுமா. ராஜீவ், வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான் மாப்பிள்ள. ஆனா அதை விட முக்கியம் ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை. சுயமரியாதையை சமரசம் பண்ணிக்கிட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அண்ணே, நீ வேலைக்கு போகாம மறுபடியும் வீட்டுல உட்காந்துருக்க போறியா? வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் தம்பி கூட வேலைக்கு போலாம்ல? இல்ல மீனா, இனியும் அந்த வேலைக்கு போறது நிச்சயமா சரி வராது. டேய், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா. நான் நிதானமா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அம்மா, இதுல பல சிக்கல்கள் இருக்கு. நான் அங்க போய் என்னாலேயும் சுதந்திரமா இருக்க முடியல, அவனுக்கும் பிரச்சனை. என்னால இவன் மன உளைச்சலுக்கு ஆளாறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அண்ணே, எனக்கு என்னமோ நீ பண்றது சரின்னு படல. அவர் தான் வேலைக்கு வர இஷ்டம் இல்லைன்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க? அண்ணே, நீ எப்போ வேணா வேலை விட்டு நிக்கலாம் அண்ணே. உனக்கு அதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா என்னால தான் வேலை விட்டு போறேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குண்ணே. நான் வெயிட் பண்றேன், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. நான் தான் வேண்டாங்கிறல்ல, எத்தனை தடவை என்ன திரும்ப திரும்ப சொல்றேன். நான் வரல, என்ன விட்டுரு. அண்ணே, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே 20,000 ரூபாய் அட்வான்ஸ் உனக்கு யாருன்னு தருவா? ஹாஸ்பிட்டலோட ஹெச்ஆர்ங்கிறது எவ்வளவு பெரிய பதவி, அதை போய் விட்டுற போறாங்கிற? மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காதுன்னு. மீனா, வேலையை கொடுத்துட்டு பிச்சை போடுற மாதிரி ஆள் ஆளுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்காதீங்க. அண்ணி, அண்ணன் பண்ணது மட்டும் சரியா? 2 லட்ச ரூபாய் நீங்களே தர போறீங்க? இப்படிதான் பிசினஸ் பண்றேன்னு 30 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு வந்தாரு. இவருக்கு எல்லாத்துலயுமே ஒரு அவசரம். தப்பா சுட்டி காட்டினா கோவம் வருவாங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறாருங்கிறதுக்காக உங்களுக்கு ஒண்ணு அடிமையெல்லாம் இருக்க முடியாது. அவரை விட்டுருங்க. அண்ணே, இப்ப என்னதானே சொல்றேன்? நான் இனிமே வர்றதா இல்லப்பா. நீ கவலைப்படாத, என்னால நஷ்டமான அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை நான் கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன், என்ன விட்டுரு. அண்ணே, பணம் அண்ணன் முக்கியம். அதான் போனா போட்டுன்னு சொல்லிட்டேன்ல, நீ கூட வா. துவாரகேஷ், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், நான் முடிவெடுத்துட்டேன். எதுக்குப்பா என்னால உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, டென்ஷன்லாம்? என்ன விட்டுரு சாமி, நான் போறேன். டேய், எங்கடா போவ? எங்கேயோ போறேம்மா.
எங்கேயோ போறேன் ஏதோ பண்றேன். உனக்கு என்னம்மா? என் பங்கா வீட்டு செலவுக்கு 10,000 ரூபாய் தரணும், அவ்வளவுதானே? உனக்கு 10,000 என்ன 50,000 தரேன், போதுமா? அண்ணே, உணர்ச்சி வேகத்துல முடிவு எடுக்காத. துவாரகேஷ், என்ன கம்பல் பண்ணாத, விட்டு. அப்ப நீ வரமாட்ட? ஆமா, வரமாட்டேன். எத்தனை தடவை சொல்ற திரும்ப திரும்ப அதையே. சரி அண்ணே, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னை விட குவாலிஃபைட் பர்சன்ஸ் கிடைப்பாங்க. ஆனா நீ எவ்வளவுதான் வெளியே வேலை தேடினாலும் இந்த வேலை மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவே கிடைக்காது. ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்துதான் பொழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது துவாரகேஷ். ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறத தவிர்த்து வேற எங்க வேணும்னாலும் வேலை செய்யற முடிவுக்கு நான் வந்துட்டேன். டேய், என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறாரு? யானை தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்குமா, அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. பின்னால ரொம்ப வருத்தப்படுவார். நான் வரமா? டேய், உமா, நீயாவது உன் புருஷனுக்கு சொல்லக்கூடாதா? அண்ணி எப்படி சொல்லுவாங்க? அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போறது ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு பிடிக்கலையே. ஆமா, பிடிக்கல. இப்ப என்ன அதுக்கு? குட்ட குட்ட குனினுன்னு எதிர்பார்க்காதீங்க. என் புருஷன் ஒண்ணு முட்டாள் இல்ல. அவரோட திறமைக்கும் படிப்புக்கும் எங்க போனாலும் வேலை கிடைக்கும். கிடைச்சா சரிதான். சீக்கிரம் வேற வேலை கிடைக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் கிளம்புறேன் மீனா. சரி, போயிட்டு வாங்க. ஏங்க எங்க சாப்பிடாமலே போறீங்க? ஏங்க எங்க போயிருப்பாளோ? இது லெஃப்ட் டெட் எண்டு, ரைட் சைடு. இப்படியே போய் பார்க்கலாமா? போ. எங்க போய் தொலைஞ்சாலோ? நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. நீ டென்ஷன் ஆகாம ரோட பார்த்து வண்டி ஓட்டுமா, நான் தேடிட்டு வரேன். எப்படின்னு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற ஒருத்தி அவ பேரை மட்டும் எப்படி கரெக்டா சொல்லுவா? அது மட்டும் எப்படின்னு? மா, எது எப்படியோ நம்மள நம்பி வந்த பொண்ணு இப்ப காணாம போயிட்டா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாம தானம்மா பொறுப்பு. அது எப்படின்னு? நானும் நீயும் ஒன்னும் அவளை வீட்டு விட்டு போக சொல்லல. அவளா போனதுக்கு நம்ம என்ன பண்றது? இங்கதான் எங்கேயாவது இருப்பாமா, கண்டுபிடிச்சிடலாம். தேவையில்லாத ஒரு தலைவலி இது. நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்க என்ன போய் தொலைஞ்சா? வந்து வாச்சிருக்கு பாரு நமக்குன்னு. நமக்கு இது தேவையானே? பரிதாபப்பட்டு வீட்டுல இடம் கொடுத்தா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இப்படி பண்ணிட்டாளே. யார்கிட்டயும் சொல்லாம போறதுக்கு அப்படி என்ன அவளுக்கு அவசியம்? ரோடா தேட விட்டுட்டா. எல்லாத்துக்கும் நீதாம்மா காரணம்.